வணக்கம் மக்கள், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி. இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா, லஞ்ச் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல் லஞ்ச் நான் எப்படி செய்யறேன்றதை காட்டுறேன். டென்ஷனே இல்லாமல் லஞ்ச் சீக்கிரமாக முடிக்கலான்றதான். அதுக்கு என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க அரைச்சி கிச்சனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம சாதம் உல வச்சிடலாம். அதாவது நான் அரிசி கழுவி அடுப்பில் வச்சுருக்கேன் பாருங்க. எங்கள் வீட்டில் வந்து சாதம் நாங்கள் வடித்து தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம், குக்கர் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு உல வச்சிடலாம். உல வச்சு அது கொதிக்குது. கொதிச்சதும் நான் மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சிக்கன் குழம்பு ஸ்டைலில் காலிஃப்ளவர் குழம்பு எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம காலிஃப்ளவரை சுத்தம் பண்ணிவிட்டு அது கொதிக்க வச்சு வைக்கணும் இல்லையா? க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து தண்ணியில் அது கொதிக்கிட்டோம் ஒரு பக்கமாக. அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அதாவது குழம்புக்கு தேவையான ஒரு கிரேவி ரெடி பண்ணணும். அதுதான் இது. ஒரு 2 பட்டை, 2 லவங்கம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கல்பாசி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் கல்பாசி சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ செம்மையாக கவகமாக மணக்கும். இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுறோம். இப்போ சிம்லேயே கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணி கொதிச்சிருச்சு. நான் காலிஃப்ளவர் கொஞ்சம் பெரிய சைஸாக தான் எடுத்திருக்கேன். எடுத்து இதில் போட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவும் நம்ம கொதிச்சிருச்சுன்னா நல்லா வெந்துடும். அப்புறம் நமக்கு குழம்புல நல்லா இருக்காது, கூழ் மாதிரி ஆகிடும். அவ்வளோதான். இது ஒரு பக்கமாக அப்படியே இருக்கட்டும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சமாக வெறுபட்டுடுச்சு. இப்போ நான் ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் போது நான் சின்ன வெங்காயம் இல்லை, சின்ன வெங்காயம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஒரு 5 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 4 முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான். அப்படி இல்லை முந்திரி பருப்பு இல்லைன்னு நீங்கள் உடச்ச கடலை கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது நல்லா வதங்கணும். கொஞ்சமாக தேங்காயும் அதிகமாக வேண்டாம். அரை முடி தேங்காய்னா 1/4 தான் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா அதை வதக்கிட்டு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் நெல்லியே சேர்த்துருக்கேன். சேர்த்து இதில் நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் நம்ம அரைக்கும் போது கூட சேர்க்கலாம் நீங்கள் நினைக்கலாம். இதில் நம்ம கொஞ்சம் வறுபட்டுச்சுன்னா கலர் நல்லா வரும், அதுக்கு தான். இப்போ இதில் சேர்த்துட்டு அந்த கடாயிலே நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் சேர்த்திங்கன்னா கடாயில் விட்டுருக்க அந்த மிளகாய்த்தூள் எல்லாம் வந்துடும். பத வச்சு ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காய்ச்சதும் ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா அது புரிஞ்சு வரட்டும். நல்லா புரிஞ்சதும் 2 வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு நீங்கள் சிக்கன் மட்டன் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம், செம்மையாக இருக்கும். இப்போ அது நல்லா வதங்கி வரட்டும். இதுக்கு இப்போ தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் நான் ஒரு 2 தக்காளி, நம்ம தக்காளி இப்போ நம்ம அரைச்சி கூட சேர்த்துக்கலாம், அது நம்ம விருப்பம் தான். இது நல்லா மசிட்டோம். நல்லா மசிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் அரைச்சி சேர்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு டைம் சேவிங் ஆகும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதையில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு நம்ம அந்த ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வந்து திக்னஸ் எப்படி வேணுமென்னு பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்ச இதை காலிஃப்ளவரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ரொம்ப கலந்து விட்டுறாதீங்க. ஓரளவுக்கு சும்மா அப்படியே இது பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு பக்கமாக வேகட்டும். அது மூடி வச்சு நம்ம வேக வைக்கலாம், சீக்கிரமாக வெந்துடும். ஒரு பக்கமாக இருக்கட்டும். இதுக்கு கொஞ்சமாக வாசனைக்கு கறி லீவ்ஸும் சேர்த்துருக்கேன். ஏன்னா இது வேகும் போது நமக்கு இதை நல்லா வேகும் போது நம்ம போட்டோம்னா நல்லாயிருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் வந்து கொதிக்க வச்சு பார்த்தேன். இப்போ சாதம் நல்லா வெந்துடுச்சு. இதை நான் இப்போ வடிச்சுக்க போகிறேன். அவ்வளோதான், நமக்கு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை வடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு ஒரு சைட் டிஷ் பண்ண போகிறோம். அதாவது உருளைக்கிழங்கு மசாலா பண்ணுறேன். இந்த காலிஃப்ளவரே போதும், இருந்தாலும் சைட் டிஷ் வேணுன்றதுனால இது பண்ணுறேன். நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு வெங்காயம் 2 தக்காளி சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதிலே நான் என்ன பண்ணுறேன்னா 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து நம்ம இதை வேக வச்சு எடுக்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிடும். நம்ம குக்கர்லேயே அழகாக வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஒரே ஒரு விசில் வச்சாலே போதும். உருளைக்கிழங்கு நமக்கு சீக்கிரமாக வெந்துடும். மூடி போட்டு ஒரு விசில் போட்டுருங்க. இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போ நம்ம குழம்பு பார்க்கலாம் எப்படி வெந்துருச்சான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா வெந்திருக்கு. நம்ம காலிஃப்ளவர்லாம் கரெக்டாகவே இருக்குது, குழஞ்செல்லாம் போல். பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியுது பாருங்கள், நல்லா கம்மகம்மன் வாசனையாக இருக்குது. இப்போ இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் மிளகுத்தூள் வேண்டான்னும் போது நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இறக்கிட்டிங்கன்னா நமக்கு சுவையான சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு ஸ்டைலில் காலிஃப்ளவர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதை தாளிச்சிக்கலாம். அதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து தாளிச்சிட்டு இது நல்லா வெடிட்டோம். கடுகு நல்லா வெடிஞ்சதும் நான் பூண்டு கொஞ்சமாக நசுக்கி சேர்த்துக்கிறேன். ஏன்னா உருளைக்கிழங்கு நம்ம பூண்டு சேர்க்கணும், அது வாய்ப்பு. பூண்டு பெருங்காயத்தூள் சேர்த்தா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கறி லீவ்ஸும் வாசனைக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு இதில் அப்படியே சேர்த்துக்கலாம். நீங்கள் தண்ணி இருந்தால் தண்ணியோடய சேர்த்துக்கலாம். அதுக்கு தான் நம்ம தண்ணியை கம்மியாக சேர்க்கணும். இப்போ சேர்த்துட்டு அது நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சுட்டு நம்ம சிம்மில் வச்சு நல்லா தொக்கு பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டு எடுத்துட்டோம்னா நமக்கு உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி ஆகிடும். இப்போ நமக்கு சாதம், குழம்பு, சைட் டிஷ் அதாவது உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ரசம் வைக்கணும். அதுக்கு நான் வந்து புளி தண்ணியும் தக்காளியும் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு மிளகாய் தாளிச்சிக்கிறேன். இதுக்கு வந்து ரசத்துக்கு வந்து நான் வந்து ரசப்பொடி இல்லை, அதனால நான் வந்து ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு 2 ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக பூண்டு, ஒரு மிளகாய் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன். இதை சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம கலந்து வச்ச புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு வாசனைக்கு கொஞ்சமாக கறி லீவ்ஸும் சேர்த்துக்கிறேன். புளி தண்ணி, தக்காளி சேர்த்து கலந்து வச்ச தண்ணியில் சேர்த்துட்டு உப்பு சேர்த்திங்கன்னா நமக்கு ரசமும் ரெடி ஆகிடும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதான் சமையல். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.